1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நாம் சேர்ந்து படிப்போமாக. சேர்ந்து படிக்கலாமா? அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதானவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறபடி எங்கள் நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே 8ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோட பேசும்படி விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமத்திலிருந்து 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அது ஒரு பக்கமாய் போய் கொண்டிருந்தது. ஆனால் இந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் ஒரு மிக முக்கியமான அதிகாரம். காரணம் ஏன் தெரியுமா? இங்கே சில காரியங்களை மாறுதல் நடக்கிறது. என்ன நடக்குது சொல்லுங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மாறுதல் நடக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு ராஜாவா இருந்தால், ஆனால் இப்பொழுது இந்த ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்துங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நியாயாதிபதியாய் ராஜாவாய் இருந்து சில நியாயாதிபதிகளை தேவன் கொடுத்து, தீர்க்கதரிசிகளை கொடுத்து, ஆசாரியர்களை கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த 8வது மாதம் உள்ள நம்ம போக போகிறோம். இந்த 8வது அதிகாரத்தை நாம் கேட்க போகிறோம். ஜெபத்தோடு நீங்கள் கேட்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை படிக்கலாம். அநேக காரியங்கள் நான் உங்களோட பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் முதிர் வயதான போது. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் முதிர் வயதான போது. அவன் முதிர் வயதான போது. இப்ப முதிர் வயதுள்ள ஒரு சாமுவேலை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன பையனாக சாமுவேலை பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம அவன் வாலிபனா இருந்த நாட்களில், அமைதலா இருந்த நாட்கள் ஒன்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. பின்பு ஒரு நாள் கர்த்தர் சமூகத்திற்கு வந்த ஜனங்களை மிஸ்பாவுக்கு அழைக்கிறார். அங்க கர்த்தர் தம்முடைய மகிமை வழங்க பண்ணுகிறார். இப்படியாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? வயசு ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க என்னதான் ஸ்டாப் வச்சாலும் அந்த வயசுக்கு என்ன ஆகாது? ஓடிக்கிட்டே இருக்கு. சாமுவேல் சொல்லுகிறார், சாமுவேல் எழுதியிருக்கிறது, சாமுவேல் என்ன நினைச்சான்? முதிர் வயதான போது. முதிர் வயதான போது. நம்முடைய வாழ்க்கையில நாட்கள் கர்த்தருக்குரிய நாட்களாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நாட்களாக இருக்கிறது. சாமுவேல் தம் பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் வைத்தார். நல்ல பெயர் வைத்தார். ஒருத்தவன் பெயர் என்னது? யோவேல். இன்னொருத்தவன் பெயர் என்னது? அபியா. 2 பிள்ளைகளை கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்தார். அவன் வளர்ந்தான். அடுத்த வசனம் 3ஆம் வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 3ஆவது வசனம் சேர்ந்து படிக்கல. எல்லா பெற்றோர், பெரியோர், சிறியோர் அத்தனை பேரும் எல்லா பெற்றோர் சேர்ந்து படிக்கலாம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். 3 பேர். 3 பேர். ஒன்று சாமுவேல் உடைய பிள்ளைகள் உடைய வளர்ப்பு. அடுத்தது ஏலியின் பிள்ளைகளுடைய வளர்ப்பு. 3வது சாமுவேலுடைய வளர்ப்பு.
இங்க ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால அவங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வளருவாங்க என்பது நம்ம எல்லாம் விரும்புவோம். ஒரு ஊழியக்காரா இருக்கிறாரு, அவங்க பிள்ளைங்க ஊழியக்காரங்களா வரணும், இல்லது இவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அதே போல சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, சின்ன வயதுல இருந்தே கர்த்தரோட பேசுறாரு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சாமுவேல் கர்த்தரோட பேசினார், அதே ஆண்டவர் சாமுவேலோட, இதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க பிள்ளைகள் பேர் நல்லா இருக்கு, யோவேல், அபியா. ஆனா அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் இருந்துச்சு. நம்பர் 1 பைபிளில் போட்டு 3வது வசனம் எழுதியிருக்கு, படிங்க பார்க்கலாம். அவர்கள் ஆனாலும் அவனுடைய முதலாவது போயிட்டு இருக்கு, அவர்கள் அவன் வழியில் நடவாமல். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தன் தகப்பனுடைய வழியில் நடவாமல். தகப்பனார்களாகிய நீங்களும் நானும் நமக்கென்று கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது கர்த்தருக்கு பிரியமுள்ள வழியா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க அந்த வழி என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ரொம்ப முக்கியமானது தாய் தகப்பனாருடைய வழிகள். சம்பாதிப்பது ஒரு பக்கம் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியமானது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நடக்கிற வழி ரொம்ப முக்கியமானது. சாமுவேல் ஒரு வழியில் நடந்தார், ஆனால் அதே வழியில யார் நடக்கல? பிள்ளைகள் நடக்கவில்லை. ஏன் நடக்கல? அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசி நாட்களிலே இந்த காரியம் ரொம்ப அதிகமா இருக்கு. பொருள் ஆசைக்கு சாய்ந்து. பொருள் ஆசை அப்படின்னு அர்த்தம் என்ன? பொருள் ஆசை அப்படின்னா என்னது? அவங்க ஆசை எங்க இருக்கு? சில பொருட்கள் மேல இருக்கு. பிள்ளைகளா இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், பெற்றோராகி உங்களும் என் வாழ்க்கையை சேர்த்தா சொல்றேன். இவங்க வாழ்க்கை மிஸ் பண்ணது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை பார்க்க வேண்டியவங்க எதை பார்த்துட்டு இருந்தாங்க? உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கறது ரொம்ப நல்லது, நம்ம பிள்ளைகளை வளர்க்கறது நல்லது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அதிகமான காரியத்தை கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க. சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான், ஆனால் இருந்த அந்த லக்ஸரியே, அந்த பொருளாசையே கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலிருந்து அவர்களை வழி திருப்பிடுது. அந்நாட்களில் எருசலேமில் இருந்த சில மூப்பர்கள்லாம் இருந்தாங்க. மூப்பர்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு சாமுவேல் இடத்துல ஒரு காரியத்தை கேட்டார். என்ன கேட்டாங்க? 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். என்ன கேட்டாங்க? அவங்க கேட்டது கரெக்டா தப்பா? அவங்க கேட்ட கேள்வி கரெக்டா தப்பா? எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேணும், எனக்கு ராஜாவை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்டா தப்பா? நம்ம பார்வையில் அது கரெக்ட். நல்லா கேட்டுக்கங்க, நம்ம பார்வையில் அது கரெக்ட். ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க கேட்டாங்க? இல்ல, ஏன் அவங்க கேட்டாங்க? பிள்ளைங்க சரியில்லை, அவருக்கு வயசாயிருச்சு, அப்புறம் ஏன் கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு ஏன் கேட்டாங்க? அடுத்தது ஒரு ஆள், ஒரு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்புறம் வேற அவங்க சரியான பாதையில் வழி நடத்துற. அப்புறம் வேற ஏன் தெரியுமா? ஏன் அது சரி, ஏன் தவறுன்னு சொல்லட்டுமா? அவங்க பார்வையில் சரியா இருந்துச்சு. ஏன் சரியா இருந்துச்சுன்னா, படிங்க பார்க்கலாம். சகல ஜாதிகளுக்குள்ளும், சொல்லுங்க பார்க்கலாம், சகல ஜாதிகளுக்குள்ளும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, மற்ற ஊர்லலாம்
எப்படி இருக்கிறாங்க? யார் இருக்கா? ராஜா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும்னு அவங்க கேட்டாங்க. மற்ற இடத்துல எல்லாம் யார் இருக்கிறா? ராஜா இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா அவங்க கேட்டது கரெக்ட் தான். ஆனா ஒன்னு அவங்க மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் ராஜாவே வைக்கல. ஏன்னா அவர் தான் ராஜாவா இருக்கிறார். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே ராஜாவா இருக்கிறார். உலகத்துல ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் என் ஜனம் என்று சொல்லுகிறார். அது எந்த ஜனம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் சொல்லுகிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவர்கள். சத்தமா கையை உயர்த்தி 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருடைய பார்வையிலே சத்தமா விசேஷித்தமானவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை, நான் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தமானவன். நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில விசேஷித்தமானவர்கள். விசேஷித்தம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆகாயத்து பட்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளை பார்க்கல உங்கள் பரமபிதா உங்களை பிழை பூட்டுகிறார். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா? விசேஷித்தமானவர்கள். இயேசு சொல்லுகிறார் விசேஷித்தமானவங்க. ஜனங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? முதலாவது அவங்க ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு என்ன கொடுங்க? சத்தமா சொல்லுங்களேன். ராஜா. எப்பவுமே தெரிஞ்சு வச்சுங்க, முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்க தங்க விருப்பத்தை தெரிவித்தாங்களே ஒழிய அது தேவ சித்தமான இல்லை. நீங்க விரும்புறது எல்லாம் கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தவறான ஆள் நம்ம இருக்கவே கூடாது. தெரியுமில்ல உங்களுக்கு? அநேக முறை நம்ம மாம்சத்துல கேட்கிறோம். அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஏன்னா மற்ற ஊர்லலாம் இத்தனை வருஷம் ஆதியாகமத்திலிருந்து இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் தானே உங்களுக்கு ராஜாவா இருந்தேன். ஆமாண்டவரே, நீர் தான் ராஜா. இப்ப எனக்கு அது வேண்டாம். இப்ப எனக்கு யாரு? அநேக முறை நம்ம ஆண்டவரிடத்துல சில மாம்சீகமா சில கேள்வி கேட்போம். மிக கவனமா இருங்க. ஒரு நாள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் படிச்சு எடுங்க. இப்ப எடுக்க வேணாம், சொல்றேன். 20ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் ஒரு ராஜா இருப்பான். அவனுடைய பேர் எசேக்கியா. நல்ல ராஜா தான், கர்த்தருக்கு பயந்த ராஜா தான், கர்த்தருக்கு பிரியமுள்ள ராஜா தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ராஜா தான். ஆனால் அவன் வள்ளி கொஞ்சம் மாறி போச்சு. போற நேரம் திடீர்னு ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார், எசேக்கியா ராஜாவே, உன் வீடு என்ன பண்ண அதை ஒழுங்குபடுத்தி உன் நாட்கள் முடிகிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அவன் போவான். போய், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, சின்ன வயசுல இருந்து நான் உமக்கு பிரியமா நடந்தேன். கர்த்தாவே உமக்கு பிரியமா இருந்தேன். எனக்கு ஆசை, ஒரு ஆசை. என்ன ஆசை? ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆசை நாட்களை கூட்டி கூடுங்கப்பா. அவன் கேட்டது கரெக்டா தப்பா? ஆட கரெக்டா தப்பா? அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? ஆயுசுனால கூட்டி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்றார் ஏசாயா கிட்ட, சரி திரும்பவும் போ. எங்க போ? ஏசாயா சொல்லு, அவன் 15 வருஷம் என்ன பண்றானே கூட்டி கொடுக்குறேன்னு. அந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு ஆண்டவர். அந்த நேரம் தான் எதிரி ராஜா வந்து கேட்குறான். வர்றப்பதான் எசேக்கியா இந்த ராஜா என்ன பண்றான்? எதிரி வர்றான். எதிரி ராஜாவை கூப்பிட்டு எங்க ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறான். எதுக்கு? தன்னுடைய ஆலயம் வச்சு எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறான். என்ன நினைச்சானா, இப்படி சுத்தி காமிக்கிறதுனால எனக்கு பெருமை, நான் ராஜா, ஐ அம் a king, நான் இப்படி காமிக்கிறேன். அவன் வந்து அந்த எதிரி ராஜாவை கூட்டிட்டு வந்து, இங்க பாரு இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு காமிச்சிட்டு அவன் போவான். திரும்ப எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்வாரு, அந்த ராஜா வந்தானா, ஆமா என்ன பண்ணேன்? அவனுக்கு சுத்திலாம் காமிச்சேன். எப்படி சுத்தி காமிச்சியோ அதே போல அவன் வந்து அவன் பார்த்த அத்தனை காரியத்தையும் சூறையாடிட்டு போயிடுவான். அவன் நினைச்சது ஒண்ணே. அதனாலதான் சொல்றேன், சில வேளையில சிலருக்கு ஆண்டவர் சில காரியங்களை இவ்வளவுதான் வைப்பார்.
அதுக்கு மேலே நம்ம கேட்கறது கேட்காம இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு ஆசை தான், ஆனால் உங்க சித்தம். அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே இன்னொரு 15 வருஷம். ஒரு நாள் சிம்சோன் நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றான், பிலிஸ்திய ஸ்திரீ. அது மட்டும் படிக்கிறீங்களா? 14 அதிகாரம் நினைக்கிறேன். 14 அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 14 அதிகாரம் 14 அதிகாரம் 1-2 நியாயாதிபதிகளின் புத்தகம் 14:1-2. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீரின் ஸ்திரீ குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகள், திம்னாத்திலே பெலிஸ்தியரின் ஸ்திரீயை ஒன்று கண்டேன், அவளை எனக்கு மனைவியா எனக்கு கொடுங்க. அடுத்த வசனம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தாயும் தகப்பனும் அவனை நோக்கி, டேய் நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் இடத்துல போய் ஒரு பெண்ணை, நம்ம ஊர்ல இல்லையாடான்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா, எங்க வேணும் அவனுக்கு? சத்தமா சொல்லுங்க. வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், உன் கண் பார்வைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அழகா இருக்கு, இந்த பிள்ளை தான் எனக்கு, அப்படியே அப்படியே இறங்கிறாத. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அபிஷேகத்தில் அப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கையை தட்டிட்டு அப்படியே பாடிட்டே இருந்தாலும் சரி, தங்கம், திரும்ப சொல்றேன், தேவ சித்தமான்னு கேளு. பார்க்கிறதுக்கு அப்படியே மகிமையே அப்படியே கீழே இறங்குற மாதிரி தெரியும், அப்படியே இறங்குற மாதிரி தெரியும். அது தேவை மாதிரி தான். அப்படியே அதுவும் சில பெற்றோர், அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டவரே, இந்த பையன் எனக்கு கிடைச்சிச்சுன்னா இவன் என் பொண்ணை மாத்திரம் பார்த்துக்க மாட்டேன், என்னையும் பார்த்துக்குவான் அப்படின்னு நீ சில பேர் நீங்கள் கணக்கெல்லாம் போடுவீங்க. திரும்ப சொல்றேன், கண்ணின் பார்வையிலேயே உங்க தேவைக்கு ஏற்றது போல செய்யாதீங்க, கர்த்தர் சித்தமானு பாருங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. ஜனங்க என்ன கேட்குறாங்க சாமுவேல் இடத்துல? எங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, ஒரு ராஜாவை கொடுங்க, ஒரு ராஜாவை கொடுங்க, ஒரு ராஜாவை கொடுங்க. ஒரு நாள் இளையகுமாரன் நாங்கள் அப்பா கிட்ட இருந்து என்ன கேட்டான்? எனக்குரிய உன் ஆஸ்தி என்ன கேட்கல, யாரு எனக்குரிய. அவன் கேட்டது கரெக்டா தப்பா? இப்ப சொல்லுங்க, கரெக்டா தப்பா? தப்பா கரெக்டா? தப்பு. ஏன்னா நீ கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேளு, ஆண்டவரே இது வாயில வர மாட்டேது, சொல்லுங்க, இது தேவ சித்தமா, இது தேவ சித்தமா. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு என்ன கொடுங்க? ராஜா. முதலாவது உங்க தேவையை விட தேவ சித்தம் மிக முக்கியம். முதல்ல எழுதிக்கங்க. முதலாவது உங்களுக்கு தேவையை விட தேவ சித்தம் மிக முக்கியம். அந்த ஜனங்களுக்கு தேவைகள் தான் அதிகமா இருந்துச்சு, தேவை தான் அதிகமா இருந்துச்சு, ஆனா தேவ சித்தம் இல்லை. இரண்டாவது, அதை 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். 8வது வசனம், 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலேயும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு தேவை நேரம் மட்டும்தான் ஆண்டவர், மற்ற நேரம் ஆண்டவரை தள்ளி விட்டார்கள். தேவை நேரம் மட்டும்தான் ஆண்டவர், தேவை நேரம் மட்டும்தான். இஸ்ரவேலே நீ என்னை மறந்தாய், நீ என்னை மறந்தாய், நீ என்னை மறந்தாய். ஸ்தேவான் சொல்லுகிறார், கடைசி பிரசங்கம் சொல்லுகிறார், கல் எடுத்து அடிக்க போறாங்க, அடிக்கிற நேரம் சொல்லுங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். எல்லாம் கை தட்டுறீங்க, உங்களுக்கு தேவையான மாத்திரம் தான் எடுத்துக்கிறீங்க. இல்லை இல்லை, நம்ம லைஃப்ல ரெண்டாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கைக்கும் சாமுவேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் ஆண்டவரை வாயினால் தான் துதிச்சார்கள், ஆனால் கர்த்தரை
மறுதளித்தார்கள். அநேகர் நீங்க இருக்கிறீங்க, உங்க சொந்த ஆசைக்காக, உங்க சொந்த காரியத்துக்காக தேவன் கொடுத்த சில காரியங்களை நீங்க மறுக்கிறீங்க. அது கர்த்தர் பார்வையில் அது நல்லதல்ல. சில வேளை நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப சூப்பர், தப்பி திரும்ப திரும்ப நான் சொல்றேன், உங்க கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. உங்க பார்க்குற காரியம் மாத்திரம் எதையுமே ரைட்டுன்னு சொல்லிடாதீங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த காரியம் எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. சாமுவேல் போய் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவங்க என்ன மறந்தாங்க? என்ன ஆண்டவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, நான் இவ்வளவு செஞ்சாலும் இவர்கள் என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? அவர்கள் ஆண்டவரை மறந்தார்கள். மூன்றாவது, ஆண்டவர் போய் சாமுவேல் போய் சொல்றாரு, சரி உங்களுக்கு ராஜா தானே வேணும், அவன் ராஜா வருவான், வந்தானா உங்க விளைச்சல் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்குவான், ஓகேவா? உங்க பிள்ளைகளை, உங்க பிள்ளைகள் எல்லாம் தனக்காக அவன் வேலை செய்யும்படி செய்வான். உங்க பிள்ளைகள் எல்லாம் அவன் இப்படிலாம் செய்வான்னு அநேக காரியங்கள் சாமுவேல் சொல்றார். ராஜா வந்தா இப்படிலாம் நடக்குமே, இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் எப்படி ஆளுகை செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப படிக்கலாமா? கடைசியா படிக்கலாம் அந்த வசனத்தை. 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். பாரு, நீ கேட்ட மாதிரியே சரி, நீ கேட்ட ராஜாவை கர்த்தர் கொடுக்கிறாரு. கொடுத்த பிறகு ஐயோ எனக்கு இது பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்னு நீ முறையிட்டா, நீ யாரை நீ கேட்டோ அதே உனக்கு சாபமாகி பைபிள்ல போட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். மூன்றாவது, தங்கள் தலைக்கு மேலேயே அவர்கள் சாபத்தை வர பண்ணினார்கள். மூன்றாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தலைக்கு மேலேயே சாபத்தை வர பண்ணினார்கள். அடுத்த வசனம் 19ஆவது வசனம். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், ஆனா சாமுவேலின் சொல்லை அவர்கள் கேட்க மனமில்லாமல், அப்படி அல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சாபம் வந்தாலும் பரவாயில்ல, என் தலைமை. உங்களுக்கு தெரியுமா, சாமுவேல் என்ன சொன்னாரோ அதே போல ஒரு ராஜா வந்தான். சவுல் அடுத்த ராஜா. பாத்தீங்கன்னா சாமுவேல் சொன்னது போலவே நடந்தது. எல்லாம் ஓகே. ஆனா ஒரே ஒரு வருஷத்தை மட்டும் முடிச்சிடலாமா? எல்லா நேரத்திலையும் இப்படிலாம் ஜனங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜா வேணும்னு கேட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிடலாமா? அதே 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மாத்திரம் படிச்சு முடிச்சிடலாமா? 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. 21ஆவது வசனம். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினார். ஒரே ஒரு காரியம் சாமுவேல் வாழ்க்கையில் இருந்தது, என்ன தெரியுமா? ஜனங்க என்னதான் மாறினாலும் சாமுவேல் ஒன்றை மறக்கவே இல்லை. எதை மறக்கவே இல்லை? சத்தமா சொல்லுங்க, எதை மறக்கவே இல்லை? ஜெபிக்க மறக்கவே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த 8ஆவது மாதத்திற்குள்ள போறீங்க. உங்க வாழ்க்கையை சரி செஞ்சுக்கங்க. உனக்கு தேவை முக்கியம்தான், ஆனா தேவையை விட தேவ சித்தம் முக்கியம். இந்த வேலை உனக்கு முக்கியம்தான், அந்த வேலையை விட எது முக்கியம்? தேவ சித்தம் முக்கியம். இந்த பொறுப்பு உனக்கு முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் என்னது? தேவ சித்தம். இந்த படிப்பு முக்கியம்தான். சில பேர் உங்க ஆண்டவர் நீங்க நினைச்ச மாதிரி படிப்பு தராம இருக்கலாம், ஆனா கவலைப்படாதீங்க. அந்த படிப்பை விட எது முக்கியம்? தேவ சித்தம்.